ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே ஸ்னேகா வந்து குருவை வந்து இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, நீ வெளியூர் கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குருவும் யார் கண்ணிலையும் மாட்டாமல் நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறது, வாட்ச் பண்ணுறது எல்லாத்தையுமே குரு வந்து நோட் பண்ணுறாங்க. இது அந்த சிவாவோட ஒய்ஃப் தானே, இவங்க கண்ணில் மட்டும் பட்டும் அம்புடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து தப்பிக்க பார்க்கவும் உடனே சிந்து இருந்துட்டு, அத்தை அவன் இங்கேருந்து கிளம்ப பார்க்குறான், அத்தை நான் போயிட்டு அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு சிந்து வந்து அவனோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, எங்கடா போகிற, என் புருஷனை ஏமாத்திட்டல நீ, உன்னை விடவே மாட்டேன்டா, உன்னால தான் என் புருஷன் கேஸில் மாட்டிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, உன்னை சும்மாவே விட மாட்டேன், நீ தப்பிக்கவே முடியாது என்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்து வந்து பயங்கர கோவமாக அந்த குருவோட ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க. உடனே குருவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எப்படியாவது தப்பிக்கணும், ஸ்னேகா மேடத்தை நம்ம மாட்டி விடவே கூடாது, ஸ்னேகா மேடம் மட்டும் இல்லை நம்மளும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்பி எண்ண வேண்டியதாக ஆகிடும், கண்டிப்பாக நம்ம இவங்க கிட்டேருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து இங்கே ஸ்னேகாவை தள்ளி விட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க. இருந்தாலும் சரி நம்ம சிந்துவை வந்து தள்ளி விட்டு போகிறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் சிந்து வந்து அவங்கள தப்பிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டைட்டாக ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏய் விடுடி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. அங்கே நம்ம சிந்துவோட அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கவும் இங்கே சிந்துவோட கழுத்தை நெரிக்கிறத பார்க்குறாங்க. உடனே ரொம்பவே வேகமாக வேட்டியை இழுத்து கட்டிக்கிட்டு இங்கே நம்ம சிந்துவோட அப்பா ஓடி வராங்க. டேய் யார் மேலே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கவும் கரெக்டான டைமில் இங்கே நம்ம சிவாவுமே வந்துடுறாங்க. சிவா பயங்கர கோவமாக இங்கே குருவை அடி வெளுத்து வாங்குறாங்க. இதை வந்து ஸ்னேகாவும் ஒரு ஓரமாக நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ இந்த குருவை யார் கண்ணிலையும் படாமல் வெளியூருக்கு போக சொன்னால் இவன் இப்படி மாட்டிக்கிட்டானே, ஐயோ இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. இப்போது இங்கே ஒரு வழியாக நம்ம சிவா வந்து குருவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதாவது சஞ்சய் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சார் என் மேலே நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்களே, 20 லட்ச ரூபா கேம்ப் போட்டு அதில் பணம் திருட்டு போனது, அந்த கேஸ் விஷயமா தான் இப்போது உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இதோ இங்கே நிற்கிறானே குரு, இவன் தான் என்கிட்டருந்து பணத்தை வந்து ஏமாத்தினது, 20 கோடி ரூபாவை ஏமாற்றிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்த பிரச்சனை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போது சஞ்சயுமே அதனால தான் நம்ம சிவா மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த 20 கோடி ரூபாய் கேம்ப் விஷயமா தான், அதனால தான் நம்ம சிவாவுமே ஸ்னேகாவுங்க ஹாஸ்பிட்டலில் அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது இங்கே சஞ்சய் இருந்துட்டு உண்மையான குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுனால உங்கள் மேலே இருக்கிற கேஸை நான் வாபஸ் வாங்குறேன், அதாவது உங்கள் மேலே இருக்கிற கேஸை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ குருவையும் இன்னொருத்தனையும் ஜெயிலுக்குள்ளே போட்டுடுறாங்க. இப்போது இங்கே இன்னொரு சைடு ஸ்னேகா ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இந்த குருவும் இன்னொருத்தனும் உண்மையை உளறிட்டா என்ன பண்ணுறது, யாருக்கும் தெரியாமல் நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த குருவை பார்க்கணும், என்ன அடித்தாலும் என்ன பண்ணாலும் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி ஆகணும், இல்லைனா சிவாவுக்கு இந்த விஷயம் தெரியும், சிவாவுமே நம்ம மேலே ரொம்ப கோவப்படுவான், அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான், என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா ரொம்பவே பயப்படுறாங்க. எப்படியாவது குருவை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சஞ்சய் சார், இந்த குருக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா, இல்லை இந்த குரு தான் எல்லாத்தையும் செஞ்சானா அப்படின்றத கொஞ்சம் விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சிவா நீங்கள் கவலையே படாதீங்க, உண்மையை நான் வெளிக்கொண்டு வந்துடுறேன், அடிக்கிற அடியில் அவன் உண்மை எல்லாமே கக்கி போடுறான், இன்னும் ஒரே நாளில் ஏன் இன்னைக்கு நைட்டுக்குள்ளவே நான் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன், இவன் தான் செஞ்சானா இல்லை இவனுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் சிவா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே சிவா இருந்துட்டு, சஞ்சய் சார் இது வரைக்குமே உங்களை மாதிரி ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ஏன்னா இப்போ வரைக்குமே எங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் அதை சால்வ் செய்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக நடந்துக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த கேஸ்லையுமே நீங்கள் யார் குற்றவாளி அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் குரு தான் இந்த பணத்தை என்கிட்டேருந்து அதாவது ஏமாத்தினது, அதுக்கு பின்னாடி யாருக்கு இருக்காங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. இது சஞ்சய் இருந்துட்டு கவலையே படாதீங்க, மாஸ்க் கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம
அன்னபூர்ணி வந்து கோவில்லே இருக்காங்க. அன்னபூர்ணி எங்க சிந்துவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, என்ன குரு எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கான், பாவம் சிவா எப்படியோ அந்த கேஸ்லேருந்து கண்டிப்பாக சிவா வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் சிந்துவும் நம்ம சிவாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னபூர்ணியும் நம்ம சிந்துவோட அப்பாவுமே வீட்டுக்கு வராங்க. இங்கே நம்ம சிவா வீட்டுக்கு வந்ததுமே ஆறுமுகமும் பைரவியும் வீட்டில் சோஃபாவில் உட்காண்ட்ருக்கவும், அப்போது சொல்கிறாங்க நம்ம சிவா இப்படி நான் என்னை ஏமாத்துறவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனை போலீஸ்கிட்டேயுமே ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சிவா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஆறுமுகம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு எப்படி எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் சிந்து கோவிலுக்கு போகிறப்ப தான் அந்த குருவை பார்த்துருக்கா. அந்த குரு அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னான். அது மட்டும் இல்லாமல் அந்த குரு சிந்துவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கான். எப்படியோ சிந்துவோட அப்பா தான் அப்போ கரெக்டான டைமுக்கு அங்கேயும் வந்திருக்காரு. நானும் கரெக்டான டைமுக்கு வந்து எப்படியோ சிந்துவையும் காப்பாற்றிட்டு அந்த குருவையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டேன். அவன் இப்போது லாக்கப்பில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பைரவிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சிவா, உங்கள் மேலே இருந்த கேஸ் எப்படியோ இப்போது இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு மட்டும்தான் செஞ்சானா, இல்லை உனக்கு எதிரியாக யாராவது இருந்தாங்க அப்படின்னா உனக்கு எதிராக யாராவது இதில் செயல்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி சொல்லவும், எனக்கும் அந்த டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பைரவி. அதான் சஞ்சய் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அவர் விசாரிக்கிற விசாரணையில் அந்த குரு எல்லா உண்மையுமே கக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு அந்த சஞ்சய்வே சரியான ஃப்ராடு, அவங்கிட்ட போயிட்டு நீ ஒப்படைச்சிட்டு வந்திருக்கே, வேறு யாருக்கிட்டையாவது நீ இது பண்ணியிருக்கலாம்ல சிவா அப்படின்னு சொல்லவும், உடனே சிவா சொல்கிறாங்க, அந்த ஆள் தானே என் மேலே கேஸை போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், சஞ்சய் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா என்ன, சிந்துவை ஸ்னேகா மலையிலேருந்து தள்ளிவிட பார்த்தாங்க. அப்போது யார் தள்ளிவிட்டது அப்படின்றத சஞ்சய் தானே கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கூட எக்கச்சக்கமான விஷயத்துக்கு நமக்கு சாதகமாக இருந்திருக்காரு, நமக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம நிறைய விஷயத்தில் கஷ்டப்பட்டிருப்போம். அதெல்லாம் மனசில் வச்சு பேச ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் ஆறுமுகம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இங்கே பாரு பைரவி, அவன் இதெல்லாம் எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கான், உன்னை கல்யாணம் பண்ணணுன்றது தான் அவனோட ஆம்பிஷனே. ஆனால் அதுக்கு நான் விட மாட்டேன். இருந்தாலும் அவன் மனசில் அவ்வளோ பெரிய கெட்ட எண்ணம் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவனோட சுயரூபம் ஒரு நாள் வெளியே வரும், அன்னைக்கு தெரியும் பைரவி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே பைரவி இருந்துட்டு, என்ன ஆறுமுகம் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒன்றும் இல்லை பைரவி, அந்த சஞ்சய் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான், நம்ம குடும்பத்துக்காக எம்புட்டோ செஞ்சுருக்கான், பாவம் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆறுமுகம் ரொம்ப சலிச்சுக்கிட்டே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பைரவி, அவன் ரொம்ப நல்லவன் தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை பற்றி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நாங்கள் மறுநாள் காலையில் நம்ம சிந்து வந்து, இங்கே பாருங்கள் டாக்டரே, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இனிமேல் நீங்கள் அடிமை வேலைலாம் என்னால் செய்ய முடியாது, லைஃப் லாங் இந்த ஹாஸ்பிட்டலில் பணமே வாங்காமல் நான் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, நீங்கள் போயிட்டு இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலில் என்னால் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு வந்துடுங்க டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம சிவாவுமே, ஆமாம் சிந்து, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வேலையாக போயிட்டு எம்டி கிட்ட நான் விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு விலகி வந்துடுறேன், எனக்கான ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கோ அதை தேடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. ஆமாம் டாக்டரே, உங்களுக்கானது அந்த இடம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ஏழையான மக்களுக்கு ஃப்ரீயாக கூட சர்ஜரி பண்ணியிருக்கீங்க. உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய இடம் அது கிடையாது. உங்களுக்கு தகுந்த இடத்துல தான் நீங்கள் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. சரி சிந்து, வேலையாக நான் போயிட்டு அங்கே எம்டி கிட்ட பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து இப்போது அவங்க வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது ஸ்னேகாவோட அப்பாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவா ஸ்னேகாவோட அப்பா கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் சார், இனிமேல் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க மாட்டேன் சார், என்னுடைய வேலையை நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு அவங்க அப்பா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன திடீர்னு இப்படி நீங்கள் 20 கோடி ரூபாவை எங்கே யார்கிட்ட ஏமாந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு கூட தெரியல, நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்ல, அதனால் கடைசி வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தானே ரூல்ஸு, அதுதானே உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். நீங்கள் என்னென்னா வந்து
வேலைலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தென்னாவட்டா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கவும், இங்கே பாருங்க சார், எல்லா விஷயத்தையுமே நான் இப்போது கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பணத்தை ஏமாத்தினால அவனை நம்பி நான் ஏமாந்தேன்ல, அவனை கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற சிவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, ஆமாம் சார், அவன் தான் என்கிட்டேருந்து ஏமாத்தினான். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சதுனால என்னை அதாவது என் மேலே இருந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அதாவது என் மேலே இருந்த கேஸை வந்து இல்லாமல் பண்ணிட்டாரு சஞ்சய் சார். இதுக்கப்புறம் இனிமேல் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் எதுக்காக வேலை செய்யணும்? எனக்கு பிடிச்ச இடத்துல நான் வேலை செய்ய போகிறேன். இனிமேல் இங்கே நான் அடிமையாக இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. இந்த சிவாவை கடைசி வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்லே அடிமை மாதிரி வேலை பார்க்க வைக்கலான்னு நினச்சோம். ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. இந்த குரு மாட்டி நம்மளையும் மாட்டி விட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிவா வந்து வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொன்னது இங்கே ஸ்னேகாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இங்கே பாருங்கள் சிவா, சரி இருக்கட்டும், உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, ஓகே தான். ஆனால் நீங்கள் இதே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டாஃப். உங்களை மாதிரி ஒரு டாக்டர் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இங்கேயே வேலை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க. சிவா இருந்துட்டு அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டராக சொல்கிறாங்க. இப்போது எம்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாருங்கள் சிவா, நீங்கள் இதே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுங்களேன், உங்களை ரெக்வஸ்ட்டாக கேட்குறேனே. சரி, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். தயவு செஞ்சு நீங்கள் இங்கே வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஸ்னேகா இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, அதான் அப்பா சொல்கிறாருல, அப்பாவோட பேச்சுக்கு இங்கே மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், யாரோட பேச்சுக்கும் இங்கே எனக்கு மரியாதை கிடையாது. என்னை அடிமையாக நடத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அந்த கடவுளுக்கு கண் இருக்குது. கண்டிப்பாக அநியாயம் வந்து ஜெயிக்காது, நியாயம்தான் ஜெயிக்கும். நான் வரேன், இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போது நம்ம ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு, என்னம்மா ஸ்னேகா, இந்த சிவா ஹாஸ்பிட்டலை விட்டு போனால் கண்டிப்பாக நம்மளோட ஹாஸ்பிட்டல் பேரே கெட்டுருவோம்மா. அவன் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பான், ரொம்ப நல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்னேகாவோட அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க விடுங்கப்பா, ஆனால் சிவா வந்து இங்கேருந்து போடுறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான்ப்பா இருக்குது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிவாவை ஏமாற்றிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க. அவங்கள நம்ம மீட் பண்ணி பார்த்து பேசிட்டு வரலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா சொல்லவும், ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா, நம்ம எதுக்காக அவங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணணும் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லவும், அப்பா நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம்ப்பா, நம்மளோட பணம் தான் போயிருக்கு, நீங்கள் வாங்கப்பா நம்ம போயிட்டு ஸ்டேஷனில் பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா வந்து இங்கே அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. நம்ம ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு போலீஸ்கிட்ட சஞ்சய் கிட்டே சொல்கிறாங்க, என்ன சஞ்சய், உண்மையாகவே அவன் தான் பணத்தை ஏமாத்தினானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலாக தான் கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சஞ்சய் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, யார் அது, கண்டுபிடிச்சிங்களா, அவன் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் எல்லாமே சொல்லிட்டான் சார், நைட்டோட நைட்டாக அவனுக்குள்ளே இருக்கிற உண்மை, அவனுக்கு பின்னாடி யார் இருந்து தூண்டி விடுறா, என்னெல்லாம் பண்ண சொல்கிறாங்கன்றத எல்லாத்தையுமே அவன் கக்கிட்டான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு, அவங்க யார், எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தோ இங்கே தான் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க பாருங்கள் ஸ்னேகா, இவங்க தான் அந்த குருவை அனுப்பி சிவா கிட்ட பணத்தை ஏமாற்ற சொன்னது, கேம்ப் நடத்துகிற மாதிரி நடத்தி 20 கோடி ரூபாவை லாஸ் பண்ணது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்னேகாவோட அப்பா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிறீங்க சஞ்சய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சார், இதுதான் சார் உண்மை. அப்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பொண்ணு எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து நம்ம சஞ்சய் வந்து ரொம்பவே நக்கலாக பேசவும், இங்கே ஸ்னேகாவோட அப்பாவுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. ஸ்னேகாவுக்கு படப்படாங்குது. ஐயோ, எல்லா உண்மையுமே இந்த குரு சொல்லிட்டான் போல், குருவை பார்த்து நம்ம விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். ஆனால் இவன் எல்லா உண்மையுமே நைட்டோட நைட்டாக கக்கிட்டு இருக்கான். ஐயோ, என்ன பண்ணுறது, அப்பா வேறு கோவமாக பார்க்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஸ்னேகா, என்னம்மா இதெல்லாம், உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவு எதுவுமே இல்லையா, உன்னெல்லாம்
பிள்ளையா பெத்தம் பாரு, என்னை செருப்பால அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க அப்பா பயங்கரமாக இங்கே ஸ்னேகாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா இருந்துட்டு, அப்பா அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் பேசாத, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அருவெருப்பாக இருக்குது, என்ன காரியம் செஞ்சு வச்சுருக்க, எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, அதில் எப்படியெல்லாம் விளையாடி இருக்க, 20 கோடி ரூபாய், உனக்கு என்ன உட்காந்த இடத்துல அம்புட்டு பணமும் கொட்டிடுமா என்ன, ஒவ்வொரு ரூபாக்கும் கஷ்டப்படணும், உனக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ரூபாவா நீ சம்பாதிச்சிருக்கணும், அப்போ தான் உனக்கு பணத்தோட அருமை என்னன்னு தெரியும், 20 கோடி ரூபாவை அசால்ட்டாக லாஸ் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுப்பீங்க, உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு அந்த குரு ஒத்துக்கிட்டான், அந்த குற்றவாளி உங்கள் பொண்ணு ஸ்னேகா தான், உங்கள் பொண்ணை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நீங்களே வந்துட்டீங்க, எங்களுக்கு வேலை மிச்சம், இங்கே பாருங்கள் ஸ்னேகா, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா அப்படியே படபடன்னு அதாவது திருன்னு முழிக்கிறாங்க. மனசெல்லாம் படபடங்குது, கை கால்லாம் நடுங்குது. ஐயோ டேட், இல்லை டேட், இவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் கண்டிப்பாக என்னால் ஜெயிலெலாம் இருக்க முடியாது டேட், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா அலறவும், உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ஸ்னேகா, நீங்கள் தப்பு பண்ணுறப்போ உங்களுக்கு இதெல்லாம் தோணலையா என்ன, என்ன நடிக்கிறீங்களா, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் நாடகம் நடித்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் கம்பி எண்ணியே தான் ஆகணும், தப்பு பண்ணதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சே தான் ஆகணும், எந்த தப்புமே பண்ணாத சிவாவை ஏமாற்றி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், இதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் போலீஸை கூப்பிட்டு இவங்கள உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா, டேட் ஏதாவது பண்ணுங்க டேட், கண்டிப்பாக என்னால் ஜெயிலுக்குள்ளெல்லாம் இருக்கவே முடியாது, ஏன் டேட் சைலண்ட்டாகவே இருக்கீங்க, ப்ளீஸ் டேட், நான் உங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை லாஸ் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் டேட், தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க டேட், ஏன் டேட் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சஞ்சய் கிட்டே பேசுங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா கத்துறாங்க, அலறாங்க. ஆனால் அவங்க அப்பா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. ஆனால் மக ஸ்டேஷனுக்குள்ளே, அதாவது கம்பி என்ன போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அப்பாவால் எதுவுமே பேச முடியல, ஏன்னா தப்பு ஸ்னேகா மேலே இருக்கு இல்லையா, அதனால தான். இப்போது ஸ்னேகாவை லாக்கப்பில் வச்சிடுறாங்க. ஸ்னேகா என்னை இது திறந்து விடுங்க லாக்கப்பை, தயவு செஞ்சு என்னை திறந்து விடுங்க, என்ன இப்படி கூண்டில் போட்டு அடைக்காதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு ஸ்னேகா, சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காத, ஏற்கனவே நிறைய கேஸை பார்த்து தலை வலிக்குது, நீ வேற இப்படி கத்திக்கிட்டு இருந்த அப்படின்னா எனக்கு இன்னுமே ப்ரெஷராக இருக்கும், தேவையில்லாமல் கத்தாமல் சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் கோவப்படுறாங்க. இப்போது ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு, சார் கொஞ்சம் பார்த்து முன்ன பின்ன பண்ணுறது, என் பொண்ணுக்கு ஜெயிலுன்னா ஆகாது ப்ளீஸுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, என்ன சார் ஜெயிலுன்னா ஆகாது அப்படின்னா அவங்க தப்பு பண்ணாமல் இருந்திருக்கணும், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, அபாண்டமாக சிவாவை மாட்டி விட்டுருக்காங்க, அது அவருக்கு எவ்வளோ பெரிய வழியாக இருந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே கேஸுமே இருந்தது, எல்லாமே உங்கள் பொண்ணால் தான், கொஞ்சம் கூட உங்கள் பொண்ணுக்கு நல்லது சொல்லி நீங்கள் வளர்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு, சார் தயவு செஞ்சு நீங்கள் ஸ்னேகாவை வெளியே விட்டுருங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம்னாலும் நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சார், உங்களோட பணமெல்லாம் எனக்கு வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் இங்கே சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. சிவாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது இந்த குருக்கு பின்னாடி இந்த ஸ்னேகா தான் இருந்திருக்கா, ஸ்னேகா தான் உங்களை பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கடைசி வரைக்கும் அடிமையாகவே இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் இருந்துட்டு சிவா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே சஞ்சய் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்போது இங்கே சிந்துவுமே கூட வராங்க. சிந்து, பைரவி, ஆறுமுகம், அன்னபூர்ணின்னு இவங்க எல்லாருமே வராங்க. உடனே இங்கே சிவா இருந்துட்டு, சார் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா, இந்த ஸ்னேகா தான் இதுக்கு பின்னாடி இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார், இப்போ தான் நாங்களே கண்டுபிடிச்சதுமே இவங்களை அரெஸ்ட் பண்ணலான்னு தான் நினச்சோம், ஆனால் இவங்களே தானாக சிக்கிக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய கேடி வேலை பார்த்துருக்காங்க, இவங்கள போய் நான் சும்மா விடுவேனே சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் சொல்கிறாங்க. பைரவிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
சஞ்சய், உண்மையாகவே நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்லவரை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சயை வந்து நம்ம பைரவி புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. இங்கே சஞ்சய்க்கு அப்படியே மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்குது. இங்கே பாரு பைரவி, எல்லாத்துக்குமே காரணம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் உங்கள் குடும்பத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை பைரவி. சீக்கிரமாகவே நான் உன்னை கல்யாணம் பண்ணி காட்டுவேன். அந்த ஆறுமுகத்தை உன்கிட்டேருந்து பிரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, என்ன ஆறுமுகம், உங்ககிட்ட நான் உங்களை பெருமையாக புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னன்னா என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை பைரவி, இந்த ஸ்னேகா இவ்வளோ பெரிய பழியை வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை சிவாவுக்கு செஞ்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பைரவியுமே, சஞ்சய் உங்களுக்கு ரொம்பவே நல்ல மனசு, இன்னொருத்தரோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இந்த சஞ்சய் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்றது நம்ம ஆறுமுகத்துக்கு தெரியும். பைரவியை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சஞ்சய் வந்து நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்ற விஷயம் ஆறுமுகத்துக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஆறுமுகம் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. இங்கே பைரவி கிட்ட ஒளிஞ்சு பேசுகிறத பார்த்த ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இப்போது சிவா இருந்துட்டு ஸ்னேகா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லைல்ல. நீயும் நானும் ஒரு டைம் லவ் பண்ணோம், இல்லைன்னு சொல்லலை. ஏதோ சுச்சுவேஷன் காரணமாக எனக்கும் சிந்துக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ அது ஏதோ உனக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் நீ இந்த அளவுக்கு இறங்கி என்னை பழிவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மட்டும் இல்லை, சரி என்ன பழிவாங்கினா கூட ஓகே தான், ஆனால் என் பொண்டாட்டி சிந்துவை மலையிலேருந்து தள்ளி விடணும்னு நினைக்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனையை எங்கள் குடும்பத்துக்கு செய்யணும்னு நினைக்கிற. ஏன் எதுக்காக இப்படி உன் மனசு உன் புத்தி இப்படியெல்லாம் போகுது? கொஞ்சம் கூட உனக்கு ஈவு இறக்கன்றது எதுவுமே இல்லைல்ல. என்னை பழி வாங்கணும், நான் நிம்மதியாக சிந்து கூட வாழவே கூடாது, அதுதானே உன் எண்ணம். அதுக்கு தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. கடைசி வரைக்கும் நான் சம்பளமே வாங்காமல் உங்கள் ஹாஸ்பிட்டலில் அடிமை வேலை பார்க்கணுன்றது தான் உன்னுடைய ஆசையா? ஓஹோ, இங்கே பாரு, நீ இவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமாக யோசித்து ஏதாவது ஒரு தப்பை மற்றவங்களுக்கு கஷ்டமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான வேலையை பார்த்த அப்படின்னா கடவுள் உனக்கு இப்படிப்பட்ட தண்டனையை தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீ இதுக்கெல்லாம் அனுபவப்படி. இங்கே பார், நல்லதே நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் உன்னை மாதிரி ஒரு கேடு கெட்டவங்களுக்கு எப்பவுமே எதுவுமே நல்லதாகவே நடக்காது. நீ வேணால் பார்த்துக்கிட்டே இருக்கு. நீ பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து அந்த கடவுள் டபுளாக தான் உனக்கு கூலியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்னேகா இருந்துட்டு, போதும் நிறுத்து சிவா, நீ பண்ணது மட்டும் துரோகம் கிடையாதா? என்னை உயிராக உருகி காதலிச்சுட்டு அதுக்கப்புறம் சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவளும் ஏமாற்றி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்காக நீ அவ கூடவே ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவியா? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, ஏன் நீ அதை மட்டும் செய்யலை? நீ அப்போ எனக்கு பண்ணது துரோகம் தானே. நீங்கள் மட்டும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நான் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணிட்டாலுமே அது பெரிய விஷயமா ஊதி உனக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு, இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு சாபம் விடுறது. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா சிவா? நீயே சொல்லு, அப்போது நீ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ஸ்னேகா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? அதான் எனக்கும் சிந்துக்கும் கல்யாணம் நடந்துருச்சுல்ல, என்னை விட்டுட்டு போக வேண்டியது தானே. என்னையும் என் குடும்பத்தையும் எப்படியாவது கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? நீ நினைக்கிறது எப்போவுமே நடக்காது. அது ரிப்பீட்டாக உனக்கு தான் வந்து சேரும். உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்துடுறாங்க. சிந்து இருந்துட்டு, ஏங்க நம்ம போகலாம் வாங்குங்க, உங்கள் மேலே இருந்த கேஸும் போயிடுச்சு, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யார்கிட்ட அதாவது அவங்கக்கிட்டலாம் எதுக்காக நீங்கள் பேச்சுவார்த்தைலாம் நடத்துறீங்க? எதுவுமே தேவையில்லைங்க, நம்ம வீட்டுக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னபூர்ணிமே, ஆமாம் சிவா, சிந்து சொல்கிறது தான் கரெக்டு, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இருந்துட்டு, ஒரு நிமிஷம் அத்தை, நான் சஞ்சய் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். உடனே ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. பைரவி, அவன்கிட்டலாம் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க, வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட இங்கே பாரு சஞ்சய், அந்த ஸ்னேகா சரியில்லை, முன்னாடியே சிந்துவை எப்படியாவது சாவடிச்சிடணும், இது சிவா கிட்டேருந்து எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்றதுக்காக மலையிலேருந்து தள்ளி விட்டவாவ. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கா. இனிமேல் அவள் இன்னொரு தப்பு பண்ணவே கூடாது. எங்கள் குடும்பத்துக்கு அவளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சஞ்சய், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சஞ்சய் இருந்துட்டு ஒழிஞ்சுக்கிட்டே,
கண்டிப்பாக பைரவி, உனக்காக கண்டிப்பாக நான் எதை வேணாலும் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் நேர்மையும் உண்மையும் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நான் நிற்பேன். கண்டிப்பாக அந்த சினேகாவுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கரெக்டாக கொடுத்துட்றேன். கொடுக்குற தண்டனையில் இனிமே அந்த சினேகா தப்பு பண்ணணும், மற்றவங்கள ஏமாற்றணும், மாட்டி விடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து கூட பார்க்க மாட்டா. அந்த அளவுக்கு நான் அவளுக்கு தண்டனையை கொடுத்துட்றேன் பைரவி. நீ கவலைப்படாத பைரவி, நீ எதை நினச்சி கவலைப்படாத, நீ ரிலாக்ஸாக இரு, அதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகம் நினைக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. எப்பா எப்படி வலிறான் பாரு, பைரவியை பார்த்தாவே வலிறான், வலிஞ்சு கொட்டுறான். பைரவிக்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பைரவிக்கு மட்டும் இவனோட உண்மையான சுயரூபம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அந்த ஆறுமுகத்தை அந்த சாரி அந்த சஞ்சய்வை வெறுக்க தான் நினைக்குவா இந்த பைரவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ எல்லாருமா வீட்டுக்கு போகிறாங்க. அன்னபூர்ணி, எல்லாருமே நம்ம நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எப்படியோ நம்ம குடும்பத்தில் உள்ள யாருக்குமே பாதிப்பு இல்லை. நம்ம எல்லாருமா போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்துடுவோம். நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாருமே குளிச்சுட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கூடிய சீக்கிரமே இங்கே நம்ம ஆறுமுகமும் பைரவியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் இந்த சஞ்சய் வந்து பைரவியை கல்யாணம் பண்ணக்கூடாது, சஞ்சயோட உண்மையான சுயரூபம் பைரவிக்கு தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கீழே பைரவி உஷார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.